விஜயகாந்த் நினைவிடத்தில் கடந்த ஓராண்டில் 75 லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தியிருப்பதாக தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், காவல்துறையினர் முன்கூட்டியே அனுமதி மறுத்திருந்தால் வேறு இடத்தில் பேரணி நடத்தப்பட்டிருக்கும் என்று கூறினார். விஜயகாந்த் இறந்து ஓராண்டு ஆகுது. இன்னும் மக்கள் தொண்டர்கள் இவ்வளவு எழுச்சியா இந்த இடத்துல வந்து இருக்காங்க. இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வலைகள் இத பத்தி சொல்லு. எப்பவுமே வருஷம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தலைவர்கள் பாக்குறதுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா இதே கட்சி ஆபீஸ்ல வந்து மக்கள் பாப்பாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு கேப்டன் இல்லாத நேரத்துல இன்னைக்கு மக்கள் வந்து எங்களுடைய கட்சி தொண்டர்களும் எங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் இந்த அளவுக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து போறாங்கனாக்கா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கேப்டன் இல்லாத ஒரே குறைதான் எங்களுக்கு. தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் பொதுமக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஊர்வலத்துக்காக அனுமதி கேட்டிருந்தீங்க. காவல்துறை தரப்புல அனுமதி மறுக்கப்பட்டது, அது மீதியும் நடத்தப்பட்டது. இப்ப இந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு? இந்த மாசம் டிசம்பர் 5ஆம் தேதி எங்களுடைய கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாரதி அவர்கள் போலீஸ் அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்தார்கள். மனு கொடுத்து கிட்டத்தட்ட 20 நாள் மேலாச்சு. நேற்று மாலை 5 மணிக்கு வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த கடிதாசம் கொடுத்தாங்க. இதே வந்து எங்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்திருந்தாக்கா நாங்க வேற இடம் பார்த்திருப்போம். அப்படி இல்லைனாக்கா தமிழகத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சிருப்போம். ஆனா எங்களுக்கு இல்ல நீதித்துறையை சந்திச்சிருப்போம். அதுக்கெல்லாம் நேரம் தரல. எங்களுக்கு கடைசி நேரத்துக்கு கொடுத்தாங்க. அதனால நாங்களும் காலையில வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கொடுக்கல. விஜயகாந்தை போன்ற மாமனிதரை இனி பார்க்க முடியாது என்று சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் தெரிவித்துள்ளார். கேப்டன் அவர் வந்து என்னோட மாணவருங்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா 1977 என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் கத்துக் கொடுக்க போயிருந்தேன். அவர் கூட நிறைய படங்கள் அவருக்கு 2 போட்டிருக்கேன். அவர் கூட சன் நடிகர் நடிச்சிருக்கேன். அவர் மாதிரி ஒரு மனிதன் பார்க்க முடியாது. நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டில இருந்து வளர்ந்தவன். அதுக்கு அப்புறம் ஒரு நன்கொடையாளர், ஒரு கர்ணன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட பழகினேன், அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அவர் இறக்கும் போது என்ன கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் இன்னைக்கு இருக்கு. விஜயகாந்த் உயிருடன் இருந்திருந்தால் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருப்பார் என்று தேமுதிக தொண்டர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் நெகிழ்ச்சிப்பட கூறினர். அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. அரசியல்ல கூட நிறைய நல்லது பண்ணணும்னு வந்தாரு. ஆனா அவருக்கு வந்து நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கல. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். காசு தான் என்கிட்ட இல்ல இருந்தா நான் இன்னும் நிறைய பண்ணிருப்பாரு. மக்கள் வந்து அவரை நம்பல அப்போதைக்கு. ஆனா இப்ப இவ்வளவு பேர் நம்புறாங்க, இவ்வளவு பேர் வராங்க. அவருடைய நல்ல விஷயம், அவரு நல்ல குணத்துக்காக அவரை வந்து சாமியாச்சு தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் வந்து பாப்போம். மதுரை மாவட்டம் சோழாந்திலிருந்து வரமா. இது தலைவருக்கு பிடிச்ச வெத்தலை மாலை. நாங்க எப்பயுமே சோழாந்த வெத்தலை ஃபேமஸா இருக்கிறதுனால வெத்தலை மாலை தான் எப்பயுமே போடுவோம். அவர் இறந்ததுக்கும் சரி, அடுத்து வரப்ப எப்பயுமே ஒரு 10 கிலோல செஞ்சு கொண்டுருவோம். வந்து 7 ஜென்மம் இருந்தாலும் இது நீங்காது எங்களுக்கு. அதனால இந்த ஜெனரேஷன்ல அவரு கூட நாங்களும் வாழ்ந்திருப்போம், எங்க பிள்ளைகளும் வாழ்வான். எல்லாரும் பண்ண தர்மமா அவர் போட்ட சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு நினைவுல இருக்கு. பேசியிருக்கோம். கடைசி வெட்டிங் டேக்கு அவளை போய் நாங்க அறிவிச்சிருக்கோம். சின்ன வயசுல ஆசை தலைவருக்கு வந்து என் பொண்ணு பேராவது இல்ல பையன் பேராவது யாராவது பேர் வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது ஆனா என் பொண்ணுக்கு வைக்க முடியல.